நம்மளுக்காக வேண்டி ஒரு டாக்டர் ஆம்பளையா இருந்தாலும் எங்க மறைச்சோமோ அதெல்லாம் திறந்து நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக அவ வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதுல வர சாவுறான். எங்க ஒரு மானம் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஆம்பளை கை வைக்கிறான். அதை நமக்காக பொறுத்துக்கிட்ட தாய், நமக்காக தூக்கம் முழிச்ச தாய், நமக்காக கண் விழிச்ச தாய், நமக்காக காத்திருந்த தாய், நமக்காக முழிச்சுக்கிட்டு இருந்த பசிச்சுட்டு இருந்த தாய், நம்மளை தூங்க விட்டு பக்கத்துல வாப்பா அம்மா படுத்துக்கிட்டு அவளோடு உசும்புது காலு உசும்புது என்று நம்மளை ரசிச்ச தாய், நமக்காக வேண்டிய உடம்ப கிழிச்ச தாய், நமக்காக சேர்த்து சேர்த்து வச்ச தாய், நம்மட வாப்பா வெளிநாட்டில இருந்து நம்மட உம்மாவை பிரிஞ்சு இருந்து கல்யாணம் இல்ல, ஒரு நல்ல விஷயம் இல்ல, ஒரு மையத்து இல்ல, ஒரு நல்ல ஒரு பங்கன் இல்ல, குடும்பம் இல்ல, பாப்பா இல்ல, பாப்பாட மையத்துக்கு இல்ல, உம்மாட மையத்துக்கு இல்ல, நம்ம பிறந்துட்டோம் என்று வெளிநாட்டுல தவிக்கிறானே நம்மட பாப்பா. ஒரு கார்ல சாஞ்சி போட்டோ எடுத்து அனுப்புறான், நமக்கு தெரியும். ஆனா அரபிக்காரன் காரை கழுவுறது நமக்கு தெரியாது, அவன் கக்குஜ கழுவுறது நமக்கு தெரியாது. சோத்துல கை வைக்க கொள்ளையா முகமது ஏறலான்பான், வா எடு வண்டியம்பான். எழும்பிக்கிட்டு ஓடுறான் நம்மட வாப்பா. திங்கிறல்ல டிரைவரா போறவன் எல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல. கேட்டு பாருங்க, நமக்காக நெஞ்சில சுமந்த வாப்பா, நம்மள பௌத்துல சுமந்த உம்மா, இந்த தாய் தகப்பன் எப்படி மதிக்கணும் ஒரு பிள்ளை, எவ்வளவுக்கு மதிக்கணும் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை செய்த அநியாயம் 4 நாள் பழகினது 4 மாசம் பழகினதுக்காக இந்த உம்மா வாப்பாட கௌரவம் குறைய போகுது, தலக்குனிவு ஏற்பட போகுது, மானம் காத்துல பறக்க போகுது, அவங்க நமக்காக சேர்த்து வச்சதெல்லாம் அப்படியே நிக்க போகுது, அவங்க உயிரோட செத்து போக போறாங்க, நம்மட ராத்தாட கல்யாணம் சல்லாக போகுது, தங்கச்சிட கல்யாணம் நிக்க போகுது, காக்கா அவமானப்பட போறான். எதுவுமே யோசிக்கல. அவனுக்காக கிளம்பி ஓடுற இந்த பொம்பளை பிள்ளைகள் இருக்குதே, உலகத்திலே அல்லாஹ் இணை வைக்கிறதுக்கு அடுத்த வடி பெரிய பாவி என்றால் அவளுதான் மன்னிக்க முடியாத குற்றம். அவ்வளவு பெரிய அநியாயம். இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நல்லா இருக்கிறா, அல்லாஹ் எப்படி சோதிப்பான்? கண்டிப்பா அல்லாஹ் சோதிப்பான். அந்த வலியும் வேதனையும் கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அல்லாஹ் அவ்வளவு சோதிப்பான். அப்ப கல்யாணம் என்கிறது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் முதல்ல ஹலாலா சேரணும். உங்களோட விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி தாரது வாப்பா அம்மாக்கு அனுமதி இல்லை. ஆனா உங்களோட விருப்பத்தோட மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதும் மார்க்கத்துல அனுமதி இல்லை. உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சா வாப்பா கிட்ட உமா கிட்ட சொல்லுங்க, எனக்கு நல்ல போல தெரியுது பாருங்க வாப்பா. அவங்க பார்த்து தர மாப்பிள்ளைய நீங்க 1க்கு 2 பாருங்க, இல்லாட்டி இது தேவையில்லைன்னு சொல்லுங்க, அது உங்களோட உரிமை. ஆனா நீங்க ஒன்று பார்த்து வச்சுட்டு இதோட நான் வாழ போறேன்னு போனா உங்களுக்கு தெரியாது அதுல என்ன பிரச்சனை இருக்கு. ஒரு பொம்புல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அவன் நல்லவன் நான் கெட்டவன் யாருக்கிட்ட விசாரிக்கிறேன், யாருக்கிட்ட? அவனுக்கு தங்க கேட்கிறேன், நீங்க சிக்கெட்டு குடிச்சிருக்கீங்களா, அது என்ன கலர் அவன் கேட்பான். அதை கையில வச்சு தங்க வைப்பான், என்ன கலர் உங்களுக்கு தெரியாது. சிலவன் செல்லுவான், இன்னா விட போறேன் நம்பான், இன்னா விட போறேன். நாம சொல்றேன் அவர் விட்டுருவார், விடுவார், உன்னையும் விட்டுவான், அவன் உன்னையும் விடுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொந்த சாச்சாவை ஈமான் இஸ்லாத்தை கொடுத்து மார்க்கத்துக்குள்ள எடுக்க இயலாம போச்சு. உள்ள தாழ்றவன் நல்லா நாங்கெல்லாம் நம்புறோம், அவர் தூள் பாவிக்கிறத நிப்பாட்டிடுவாராம், அவர் என்ன கல்யாணம் பண்றதோட பள்ளிக்கே படுப்பாராம். அப்ப நீ எனக்கு கல்யாணம் பண்ண போற, பள்ளி கல்யாணம் பண்ணட்டு இப்படி சொல்றான். நாம இப்படி ஏமாறுறோம். அப்ப தொடக்கம் போல அல்லாஹ் குர்ஆன்ல 2 விஷயத்தை சேர்த்து சொல்லுவான். அந்த 2ம் அடுத்து முக்கியமானதா இருக்கு. அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கண்டா, வாத்து ஸகாத், ஸகாத்தை கொடுங்க, அவ்வளவு முக்கியம். அத்தீஉல்லாஹ், அல்லாஹ் கட்டுப்படுங்கண்டா, வாத்தீஉ ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அவ்வளவு முக்கியமான விஷயம். ரைட்டா? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், அடுத்தது தீமையை தடுப்பார்கள். 2 சேர்த்து வழக்கம். அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொல்ற இடத்துல ஒன்று சேர்த்து சொல்வான் தெரியுமா? وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ, அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்க வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ் விட்ட தீர்ப்பு. 2வது وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ் விட்ட தீர்ப்பு. விளங்கிட்டா? அல்லாஹ்வை வணங்குங்க முதல் கடமை என்றால், பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடங்க 2வது கடமை. வஷ்குர் லீ வலி வாலிதைக், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க முதலாவது, உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க 2வது.
நான் இவ்வளவு வளர்ந்திருக்கேன்டா, இதுக்கு பின்னால இந்த உமாவும் பாப்பாவும் இருக்காங்க. அவங்களோட தியாகம், அவங்களோட தூக்கம், அவங்களோட கண்ணீர், அவங்களோட ரத்தம், அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை நிமிடங்கள் என்னில் கரைஞ்சி இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்ப நான் அவங்களை மதிக்க முடியும். திட்டினாலும் ஏசினாலும் தப்பு செஞ்சாலும் கோபத்தில் அடிச்சாலும் பாப்பா குழந்தை பருவம் சரியா இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. குல்லு மௌலுதின் யூலது அலல் ஃபித்ரான், ஒவ்வொரு குழந்தையும் சரியானதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு பிறக்கிறது. குழந்தைக்கு உம்மா அடிப்பா, அந்த பிள்ளை உம்மாண்டு தான் கத்து. உம்மா அடிப்பா, அந்த பிள்ளை உம்மாண்டு தான் கத்து. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தப்பு செய்ய தெரியாது. ஆனா நாம வளர்ந்தது போறோம், உம்மா கொஞ்சம் மேசினா உனக்கு என்னோட இறக்கம் இல்லை அடியம்பம். உம்மா ஏன் நேசரான்னு யோசிக்க மாட்டோம். உம்மா நம்மளுக்கு ஏன் நேசரா, நம்ம வெளியே போப்படா மறைஞ்சிருக்கணும் நேசரா. உம்மா நமக்கு ஏன் நேசரா, நாம சமைக்க பழகணும் நேசரா. உம்மா நமக்கு ஏன் நேசரா, ஒரு குடும்ப பொறுப்பை சுமக்கணும் நேசரா. நமக்கு புரிய மாட்டேங்க. தாய் தகப்பனுடைய வலியும் வேதனையும் நமக்கு தெரியாது, அவங்களோட தலைவாணிக்கு தெரியும். அவ்வளவு அழுதுருப்பாங்க. நம்ம தூங்குவோம், அவங்க தூங்க மாட்டாங்க. நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு வாப்பாமாரும் பிள்ளைகளுக்கு முன்னால் அழாது மக்கள். நீங்க தூங்கி நல்லா தூங்கி இருப்பீங்க, நொழும்பு அடிக்கிற ஷாட்டில் வாப்பா ரூமுக்கு வருவார், அவங்களோட பெட்ஷீட்டை இழுத்து சரியாக்குவார். தள்ளி நின்று அந்த பிள்ளையோட முகத்தை பார்ப்பார். இந்த புள்ள படுக்குது, இந்த பிள்ளை குமரா போச்சு, இந்த பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை தேடணும் என்று ரசிப்பான். இந்த பிள்ளைய பாரும்பான். அது உம்மா கிட்ட சொல்லி அழுவான். நமக்கு முன்னால ஆண்கள் அழுததில்லை, ஆனா நமக்கு பாப்பாவை தெரிகிறது வில்லனா தான் தெரியும். நம்மளுக்காக சாவுறவன் பாப்பா, நமக்காக செத்துக்கிட்டு இருக்கிறவன் பாப்பா. அந்த வாப்பாட வலி வேதனை நமக்கு விளங்குறது, நம்மளோட உம்மாட வலியும் வேதனை நமக்கு விளங்குறது இல்லை. அதை திட்டு போட்டு அதை விட்டு போட்டு ஓடுறோம்டா, அவளை போல ஒரு துரோகி வேறு யாரும் இல்லை. நான் கேட்கேன், ஏன் இந்த பொம்பளைகளுக்கு நமக்கு வயசு 18 19 வருஷமா நேசிச்சதுதான் உம்மாவும் பாப்பாவும். அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு வருஷம் பலவீனோட ஓடுறோமே, அந்த ஒரு வருஷத்தை விட்டு போட்டு இந்த 19 வருஷத்துக்கு காதல போய் கட்டிப்பிடிக்க தெரியாதா? அம்மா எனக்கு நீ அம்மா எல்லாம் ரெண்டு ஏன் ஒதுங்க முடியல? வயசு, அந்த வயசு. அது தயவு செஞ்சு மார்க்கம் என்கிற அடிப்படையில வாழ்க்கையை தொடங்கி பாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீன் உள்ளவர்களை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க.